மிக 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 முக்கியமான ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட அலசல். நம்முடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சட்டத்தை பற்றின ஒரு இதை உருவாக்கணும், அறிவை உருவாக்கணும். சட்டத்தை பற்றிய ஒரு விளக்கம் அவங்களுக்கு சொல்லணும். நாட்டில் என்ன நடக்குது? சட்டத்தின்படி யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் நியாயம் இல்லைங்கிறத சட்டம் படித்தவங்களுக்கு மட்டுமில்ல, படித்தவங்கள்லேயே சட்டம் படிக்காதவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியணும். அவங்க புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரம். ஆனால் கிராமத்தில் ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு கூட இந்த இந்த சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சட்டம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்திருக்கு. அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த ஸ்டாலின் மசோதா போட்டார். என்னென்னா, பல்கலைக்கழகத்துக்கு பூரா கவர்னர் தான் வேந்தர். அதை மாற்றி நான் தான் வேந்தர்னு போட்டார். போட்டதுக்கு காரணமே என்னென்னா, இவர் வேந்தர் ஆயிட்டு துணைவேந்தர்களை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் முன்னாடி கவர்னர் நியமிப்பார். நல்ல படித்த ஆளுங்களை தேர்வு செய்து கவர்னர் நியமிப்பார். நீங்கள் இப்போ இந்த கவர்னர் வந்ததுக்கப்புறம் போடப்பட்ட துணைவேந்தர்கள் எல்லாம் நீங்கள் போய் விசாரிங்க, ஒரு பைசா கூட பணம் வாங்கலை கவர்னர். ஆனால் இதே இதை ஸ்டாலின் போட்டிருந்தால் அவ்வளவுக்கும் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிக்காரங்களை தான் போட்டிருப்பார் துணைவேந்தராக. இதுக்காகத்தான் அம்பேத்கர் எழுதும்போதே என்ன இருந்தார், துணைவேந்தர்களுக்கு மட்டும் முதலமைச்சர்கள் நியமிக்கக்கூடாது, முதலமைச்சரில் எல்லாரும் ஊழல் பண்ணுறவன் தான் வருவாங்க, அதனால் கவர்னர்களுக்குத்தான் அந்த அதிகாரம்னு அரசியல் சட்டத்தில் எழுதினார். இவங்க இந்த அரசியல்வாதிகள், மூன்றாம் தர அரசியல்வாதிகள் வந்த உடனே அந்த சட்டத்தை மாற்றி நம்ம கையில் அதிகாரத்தை எடுத்து பல்கலைக்கழகத்தில் குட்டிச்சவரை ஆக்கிடுவோம், கல்வியை குட்டிச்சவரை ஆக்கிடுவோம்னு சொல்லி தான் சட்டத்தை திருத்தினாங்க. சட்டத்தை திருத்தி மசோதா அனுப்பும்போது கவர்னர் என்ன சொன்னார், அவர் சம்மதம் கொடுக்கவே இல்லை. கவர்னர் சம்மதம் கொடுத்தால்தான் ஒரு மசோதா சட்டமாகும். மசோதாவிற்கும் சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, சட்டசபையில் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அது மசோதா. அதே மசோதா கவர்னருக்கு போய் கவர்னர் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் அது சட்டமாகிவிடும். அப்போ கவர்னர் சம்மதம் தெரிவிக்கலைன்னா அது வெறும் மசோதாவாக தான் இருக்கும், சட்டமாக இருக்காது. அப்போ கவர்னரின் சம்மதம் ரொம்ப முக்கியம். அதனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அரசியல் சட்டத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு அரசியல் பிரதிநிதி, மக்களின் பிரதிநிதி, அதனால் அவர்களுடைய இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வச்சாங்க. எதுக்காகனா ஜனநாயக நாடு. ஆனால் இந்த அரசியல்வாதி பூரா அயோக்கியத்தனம் பண்ணுறவன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் எப்படி பண்ணலாம், லஞ்சம் எப்படி வாங்கலாங்கிறதுக்கு ஏதுவாக சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நீட்டு தேர்வுக்கு மத்திய அரசாங்கம் அதை கொண்டு வந்தாங்க. நீட் தேர்வு வேணும்னு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, டாக்டருங்க நல்லா படித்தவங்க திறமையானவங்க வரணும். +1 +2வில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அந்த திறமை இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதற்கு மேல் ஒரு தகுதி தேர்வு வைக்கணும். அந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் தான் நீ இதுக்கே போக முடியும் டாக்டருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், தனியார் மருத்துவக் கல்லூரியெல்லாம் என்ன பண்ணுறான், இந்த பரீட்சையை வைக்காமல் 10th +1 +2வில் 40 மார்க்கு 45 மார்க்கு வாங்கினவனெல்லாம் 1 கோடி 2 கோடின்னு வாங்கிட்டு டாக்டராக சேர்த்து விட்டுறான். அதனால் தகுதி இல்லாத டாக்டர் வந்துடுறான். மக்களின் உயிர் பறி போயிடும். அதனால் தகுதியுள்ள டாக்டர் வரணும்னு நீ இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரி போட்டுக்க, ஆனால் நீட்டு பாஸ் பண்ணணும், ஏன்னா தகுதி உள்ள வரணும்னு கொண்டு வந்தாங்க. இந்த இந்த அரசியல்வாதி தான் பார்க்குறாங்க. ஓசியில் மெடிக்கல் சீட்டு, இந்த தனியார் மருத்துவக் கல்லூரினா இவங்களுக்கு சிஎம் கோட்டான்னு கொடுப்பாங்க, இவங்களுக்கு அரசியல்வாதி கோட்டா கொடுக்குறது, இவனுக்கு வேண்டியவனுக்கு மாமன் மச்சானுக்கு அரசியல் மாவட்ட செயலாளர் இவனுக்கெல்லாம் அதை கொடுக்குறது. இதுக்காகத்தான் அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் போச்சே. நீட்டை பாஸ் பண்ணோம்னா நம்ம மாவட்ட செயலாளர் பையன் பாஸ் பண்ண மாட்டானே, வட்ட செயலாளர் பையன் பாஸ் பண்ண மாட்டானே, நம்ம சொந்தக்காரன் பாஸ் பண்ண மாட்டானே. உதாரணத்துக்கு தயநிதி மாறன் பொண்ணே பாஸ் பண்ணலை, டாக்டர் சீட்டை வாங்க முடியலை, தகுதிக்காக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவன் அதுக்கு ஒரு மசோதா, நீட்டு விலக்கு மசோதா, நீட்டே வேணாம், இதுதான் அரசியல்வாதி. அவனுக்கு வசதி என்ன, தனியார் மருத்துவக் கல்லூரிகிட்டேருந்து நமக்கு எவ்வளோ பணம் வரும், இதுக்காகத்தான் இந்த மசோதாக்களை சுயநலமாக கொண்டு வருவான்னு தான் அம்பேத்கர் எழுதும்போது என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மசோதாவுக்கு கவர்னர் அனுமதி கொடுக்கணும், சம்மதம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க திருப்பி அந்த சட்டத்தை திருப்பி அனுப்புனா கவர்னர் ஒத்துக்கிறத தவிர வேறு வழி இல்லை
அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்கிறாங்க. ஆனால் கவர்னருக்கு அதுக்கு மேலே ரொம்ப விருப்பம் இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னு சட்டத்தில் சொல்லு, அரசியல் சட்டத்தில். இதைத்தான் இந்த கவர்னர் பண்ணார். இவங்ககிட்ட அப்போவே சொன்னார், இதை வந்து நீங்கள் எடுக்காதீங்கப்பா, நீங்கள் போகிற வரவனெல்லாம் நம்ம துணைவேந்தராக போட்டு காசு பார்ப்பீங்க, நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இவங்க வந்து திருப்பி திருப்பி அனுப்புனார். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார். இவ்வளவு தான் நடந்தது. இதுக்கு தான் இந்த கூட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பூரா யோகியனா போயிருக்கான். பொன்முடி போய் 3 வருஷம் ஜெயிலானாலும் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டாலும் நீ வந்து அவனுக்கு மந்திரி பதவி கொடுன்னு சொன்னது இதே சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டு பல முட்டாள்தனங்களை பண்ணியிருக்காங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எல்லாம் தீர்ப்பு வந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டு வழக்கறிஞர்களே சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை எதிர்த்து அங்கேயும் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சாடுதுன்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசினாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எதிராக பேசின வழக்கறிஞர் மேலே இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு பூஷன்கிறவர் மேலே கொண்டு வந்தாங்க. அவர் என்ன சொன்னார், லஞ்சம் தலைவிரித்து ஆடுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மத்தியில், நான் சொன்னதை மாற்ற மாட்டேன், என்னை ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு. ஜெயிலுக்கு எப்படி அனுப்புவான், எல்லாம் லஞ்சம் தலைவிரித்து ஆடுதுன்னு ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணான் சுப்ரீம் கோர்ட்டு, சரி ஜெயிலுக்கு வேணாப்பா, மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்புலாம் கேட்க முடியாதுண்ணா. சரி அபராதம் போடுறோம், ஒரு கட்ட முடியாதுண்ணா. ₹1 அபராதம் போடுறோம், ₹1 கூட கட்ட முடியாதையா, லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுதியான்னார் சுப்ரீம் கோர்ட்டில் பூஷன். இந்த லட்சணத்தில் இருக்குது சுப்ரீம் கோர்ட். அப்போ நீங்கள் தீர்ப்புகளை பார்த்து கொடுக்க வேணாமா? என்னைக்கு நீங்கள் பொன்முடியை வந்து திருப்பி மந்திரியாக்கணும்னு சொன்னீங்களோ அன்றைக்கி செத்து போச்சு நீதி இந்தியாவில் செத்து போச்சு. அதனால தான் இப்போ கவர்னர் வந்து எதுக்காக கொடுக்கலன்னா அரசியலுக்கு கையில் போகக்கூடாதுன்னு கொடுக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டாலின் போன உடனே சுப்ரீம் கோர்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு கவர்னர் ஏன் அனுமதி கொடுக்கல? ஆனால் அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது, கவர்னரை நீ கேள்வி கேட்க முடியாதுன்னு இருக்குது. நீ யார் கேள்வி கேட்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன், அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீ வந்து வேலை செய்யணும். உன் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது, எல்லை இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த எல்லையை மீறி போகக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்னா நீ என்ன வேணாலும் பண்ண, என்ன